இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழல. இன்னைக்கு நம்மளுக்கு நாள் 3. மார்னிங் எப்பயும் போல 3 முட்டைய வயித்துக்கு போட்டு நேரா மார்னிங் ரொட்டி கிளம்பிட்டேன். நான் திரும்பவும் சொல்றேன், நெறைய பேர் என்ன புதுசு புதுசா பார்க்குறீங்க. ஆனா ஃபாலோ, கமெண்ட், ஷேர்லாம் பண்ண மாட்றீங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அண்ணனுக்கு கொஞ்சம் குளு குளுவா இருக்கும். மார்னிங் ரொட்டிய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கப் காஃபி அடிச்சேன். ப்ரோ நீ இதுக்கு அடுத்து எந்த ஒரு சேலஞ்சுமே எடுக்க மாட்டியான்னு நீங்க கேட்டீங்கன்னா, ட்ரை பண்றேன் மேடம். ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கையோட நம்மளுக்கு டயட்டுக்கு தேவையான புளிங்கொசை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் அடிச்சுட்டு என்ன பண்ணிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். தூங்கி ஏஞ்ச வேகத்துக்கு கல்பா ஒரு கப்பு காஃபி அடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அங்க கிளம்பிட்டேன். போற வழியில பார்த்தா ரொம்ப பயனுங்க. இவனுங்க ஆனவனா ஃபேமிலியோட எங்க தான் ட்ரிப் போறானுங்கன்னு தெரியல. நானும் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கணிச்சு பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேற இடத்துக்கு வந்துட்டு பயாவ தூக்கிட்டு போயிட்டு வீட்ல விட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நேரா ஜிம் கிளம்பிட்டேன். ஜிம்ல வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் ஏன்னா இப்படி அதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு செகண்ட் அட்டம் ஒன்று போட்டேன். இது எதுவும் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஜிம்ல வெறும் பேக் மட்டும் தான் ட்ரெயின் பண்ணேன். பேக்குக்கு ஒரு 4 வேரியேஷன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் கம்மியில அடிச்சுட்டு இன்னைக்கு டே முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.